ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன எளிமையான பரிகாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மூலம், பூராடம், உத்திராடம், முதலாம் பாதம் இதெல்லாமே தனுசு ராசிக்குள் உள்ளடங்கிய நட்சத்திரங்கள். ராசிநாதன் குரு பகவான், காலபுருஷனுக்கே பாக்கிய வீடு, குருவினுடைய மூல திரிகோண வீடு. கோச்சாரத்துல கிரகங்கள் எல்லாமே அட்டகாசமாக இருக்கிறது. ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. அது மட்டுமில்லை, நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டமச்சனையாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். நான்காம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய முதல் முயற்சி, உங்களுடைய வண்டி வாகனம், வீடு வாசல், உங்களுடைய அம்மா, உங்களுடைய ஆரோக்கியம், இது போன்ற அமைப்புகள் எல்லாமே நான்காம் இடம். உங்களுடைய கல்வி, இந்த நான்காம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அது குருநாதரின் வீடாகி அங்கே சனி அமர்ந்திருக்கிறார். இப்போது அவர் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கைமறி ஒன்றும் போகாது. நல்லபடியாகத்தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய காட்டில், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய மேட்டில் அருள்மலை, அடைமலை கண்டினியூஸா பெய்து கொண்டே இருக்கிறது. நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். தனுசு ராசிக்கார ஜோதிட சொந்தங்களுக்கு என்னென்ன எளிமையான பரிகாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். குருவை நீங்கள் எப்போதுமே வணங்க வேண்டும். நீங்கள் எந்த வித்தை கற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த குருவை, அவர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த குரு என்கின்ற அமைப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்கள் குருவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். இது மாறாத விதி. குருவை நிந்திப்பது, குருவை தூற்றுவது, குருவை புறக்கணிப்பது, குருவை அவமதிப்பது உங்களுக்கு மாறாத தீங்குகளை கொண்டு வந்து விடும். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள். எந்த காரணத்தை கொண்டும் குரு நிந்தனை செய்யக்கூடாது. குருவை மானசீகமாக அல்லது நேரிலே சென்று நல்லபடியாக நீங்கள் குருவை வணங்க வேண்டும். இயல்பாகவே தனுசு ராசிக்காரர்கள் யாருக்குமே கெடுதல் செய்ய மாட்டீர்கள். இயல்பாகவே டிஃபால்ட்டாவே இறைவனுடைய கருணை உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. என்னுடைய நீண்டகால ஜோதிட பயணத்துல தனுசு ராசிக்காரர்கள் தான் நிறைய ஒரு உண்மையான பக்தர்களாக இருக்கிறார்கள். இறை அருள் என்பது இயல்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. டிஃபால்ட்டாக இதை நீங்கள் சரியாக நேரடியாகவே புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இறை அருள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு ராசி என்று சொன்னால் தனுசு ராசி. கோச்சாரத்திலே குருநாதர் ராசிநாதனாகி குருநாதராகி நேரடியாக ராசியை சமசப்தம பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். குருவை வணங்க வணங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஆலங்குடி சென்று தட்சணாமூர்த்தியை நீங்கள் வழிபடுவது கைமேல் எல்லா நல்ல பலன்களையும் கொண்டு வந்து தரும். நேரடியாக ஆலங்குடி சென்று தட்சணாமூர்த்தியை வணங்க முடியாதவர்கள் டவுன்லோட் செய்து பிரேம் பண்ணி நல்லபடியாக குருநாதரின் புகைப்படத்தை வைத்து நீங்கள் நல்லபடியாக அவரை வணங்க முடியும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட குருநாதரிடம் யோகா கற்றுக்கொண்டிருந்தால் அவரை நீங்கள் மானசீகமாக வணங்கலாம். ஒரு தியானம் கற்றுக்கொண்டிருந்தால் அந்த குருநாதரை நீங்கள் மானசீகமாக வணங்கலாம். குரு வழிபாடு வாழ்நாள் முழுவதும் தனுசு ராசிக்காரர்களை காக்கும். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஊரிலே எங்கே இருந்தாலும் ஆலயம் சென்று குருவை வணங்க முடியாதவர்கள், நேரடியாக குருவை சென்று தரிசிக்க முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே கண்களை மூடி அமர்ந்து முதுகு தண்டை நேராக வைத்து குருநாதரை வணங்குவது எல்லா நன்மைகளையும் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். குரு மந்திரங்களை ஜபிக்கலாம். குருநாதரை வணங்குவது ஏற்றங்களை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். குருவை வணங்க வணங்க தனுசு ராசிக்காரர்களை யாரும் அசைக்க முடியாது. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நேரடியாக குலதெய்வத்தை சென்று நீங்கள் வணங்கியே ஆக வேண்டும். இது மாறாத விதி. குலதெய்வத்தை குறைந்தபட்சம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நேரடியாக சென்று வணங்க வேண்டும். நல்லபடியாக இதை நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே இயல்பாக உயர்வடையும். குலதெய்வத்தை சென்று வணங்க வணங்க குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், கல்வியில் நீங்கள் முன்னேற்றமாக செல்ல முடியும். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். அப்ப பூர்வீகம், அதாவது பாக்கியங்கள், பூர்வ புண்ணியம் எல்லாமே இயல்பாக உங்களுக்கு செயல்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை குலதெய்வ வழிபாடு கொண்டு வந்து தரும். ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல புரிதல் அதிகரிக்கும். வாழ்க்கை ஆனந்தமாக, அமைதியாக, ஒரு ஆனந்த நடனமாக இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோக அமைப்புகளை நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல வெற்றிகளும் லாபங்களும் கிடைக்கும். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். குருநாதரை வணங்கி குலதெய்வத்தை வணங்கி நீங்கள் வாழ்கிற போது எல்லா நன்மைகளும் இயல்பாகவே தனுசு ராசிக்காரர்கள் வீடு தேடி வந்துவிடும். இந்த வணக்கங்களை நீங்கள் மேற்கொள்வது எல்லா நன்மைகளும் தரும். இந்த மனித வாழ்க்கை
இந்த பிரபஞ்ச வாழ்க்கை என்பது அடிப்படையில பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. பஞ்சபூதங்கள் என்று சொல்கிற போது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்களை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்கிற போது வாழ்க்கை என்பது இயல்பாகவே உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் அருள் நிறைந்ததாக இருக்கும். நலவாழ்வு, பொருளாதார முன்னேற்றம் என்பது இயல்பாக இருக்கும். இந்த 5 பஞ்சபூதங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது அவ்வளவு சாதாரண விடயம் இல்லை. இதை பூத சுத்தி என்று சொல்வார்கள். தனித்தனியாக இவற்றையெல்லாம் நீங்கள் சுத்தம் செய்வதற்கு வாழ்நாள் பத்தாது. வாழ்நாளை நீங்கள் முழுமையாக அங்கே அர்ப்பணிக்க வேண்டி இருக்கும். ஆன்மீகத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து விட்டவர்களுக்கு இது ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது. இயல்பாக அவர்கள் அதில் ஈடுபடுவார்கள். இல்லற வாழ்வில் இருந்து கொண்டு பூத சுத்தி செய்வது என்பது, பஞ்சபூதங்களை சுத்திகரித்து வாழ்வது என்பது ஒரு பெரிய சவாலான விடயம். இந்த 5 பஞ்சபூதங்களையும் தனித்தனியாக சுத்திகரிக்காமல் ஆகாயத்தை நீங்கள் நேரடியாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் மற்ற 4 பஞ்சபூதங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் இயல்பாக சுத்தமாக இருக்கிற போது மேலே வானத்தை பார்த்து ஆகாயத்தை நீங்கள் வணங்க வேண்டும். முழுமையாக உங்களை அர்ப்பணித்து வணங்க வேண்டும். உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் இயல்பாக சுத்தமாக இருக்கிற போது ஆகாயத்தை முழுமையாக உங்களை அர்ப்பணித்து வணங்குகிற போது ஆகாயம் படிப்படியாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து மற்ற 4 பஞ்சபூதங்களும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். ஆகாய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, குருநாதர் வழிபாடு தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் வாழ்நாள் முழுவதும் கொண்டு வந்து தரும். இந்த அடிப்படையான உண்மைகளை தனுசு ராசிக்காரர்கள் சரியாக புரிந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது, உங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது என்ன தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய ஜாதகங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய ஜாதகங்களும் யோக ஜாதகமாக இருக்கிறதா இல்லையா, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே பரிகாரங்களை தீர்மானிக்கும், என்ன பரிகாரம் செய்யலாம் என்று. ஆனால் அடிப்படையில குரு வணக்கம், குருவை வணங்குவது, ஆகாய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் இயல்பாக பெற்றுத்தரும். இதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்வில் மலர வேண்டும், வளர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.